நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KR ராமகிருஷ்ணன் அமர்வு நீதி ஃபுல்லாக விசாரணை முடிச்சுட்டு நேற்று தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அரசாங்கம் நடந்துக்கிட்ட தப்பு, இதில் இது இப்போ லா அண்ட் ஆர்டர் வரும்னு சொல்கிற மாதிரி பார்க்கறதே தவறானது. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் அப்படி சொல்லிட்டு இன்னும் கேவலமான வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தீபை ஏற்றக்கூடிய பழக்கமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறத அரசாங்க தரப்பு நிரூபின்னு சொல்கிறாப்புல. இது எங்கேயாவது உண்டா? இந்த வழக்கில் இந்த தூணில், இந்த சொல்லக்கூடிய எல்லை தூணில் அல்லது கிரானைட் தூணில் அல்லது தீபத்தூணில் இப்படி இந்த கடந்த காலம் கூறாமே தீபை ஏற்றிய வரலாறே இல்லை அப்படின்ட்டு கோயில் நிர்வாகமும் அரசாங்கமும் இவங்களுக்கு நிரூபிக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றியே தீர வேண்டும் என்று தமிழக இந்து மக்கள் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் என்ற நபர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்த விவரம் நாம் அறிந்ததே. அவர் உசிலம்பட்டி பகுதியில் தென்மேற்கு பகுதியைச் சேர்ந்த எழுமலை கிராமத்தைச் சேர்ந்தவர். அவரை பற்றிய ஓரிரண்டு வரியில் சொன்னால்தான் மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவர் ஒரு ஆதிக்க சாதி மனோபாவம் கொண்டவர். அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து கோவில்களில் உள்ளே நுழைந்து சாமி கும்பிடுவதற்கு அனுமதி மறுத்து போராடக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடிய நபர் இவர். அது அந்த மக்களே அறிவார்கள். அந்த பட்டியலினத்து மக்களே, இவர் இந்து மக்களுக்காக போராடுறாரா, இவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் சொல்லிக் கொள்வதற்கு எந்த விதமான அருகதை இருக்கிறதா என்றெல்லாம் அந்த பக்கத்து பட்டியலின மக்கள் மட்டுமல்ல, முற்போக்கு எண்ணம் படித்தவர்கள், பொதுவான ஜனநாயகவாதிகள் எல்லாம் கூட அவருடைய சுயரூபத்தை புரிந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் தான் உரிமை கோருகிறார். திருப்பரங்குன்ற மலை உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். சரி, அப்படி வழக்கு தொடுக்கிறார். தனிநபரை எப்படி வழக்கு தொடுக்கலாம்? ஏற்கனவே ஆண்டு காலமாக அந்த மலை உச்சியில, திருப்பரங்குன்ற மலை உச்சியில நீ சொல்லக்கூடிய ஆகம விதிகளின் அடிப்படையில எந்த இடத்துல தீபம் ஏற்றுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் வரையறுக்கப்பட்டு உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல 100 ஆண்டு காலமாக தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது, திருப்பரங்குன்றம் உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றப்படுகிறது. இப்படி பல்வேறு இடங்கள்ல அது தீபங்கள் ஏற்றப்படுகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு வழக்கு போட்ட உடனே இந்த வழக்கு என்ன புதுசாக வருது? ஏற்கனவே 1923களிலேயே இங்கே மதுரையில் வழக்கு தொடரப்பட்டு, அப்பொழுது ராமசாமி ஐயங்கார் என்று சொல்லக்கூடிய மதுரை வட்டாட்சியர் மற்றும் ராமையர் என்று சொல்லக்கூடிய கீழமை நீதிமன்ற நீதிபதி இருவரும் அங்கே புலத்தணிக்கை செய்து எந்தெந்த இடம் யார் யாருக்கு சொந்தம், எது சிக்கந்தர் பாதுஷா தர்காவுக்கு சொந்தம், எது நெல்லித்தோப்பு எப்படி சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தம், அதற்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் எப்படி அந்த தர்காவுக்கு சொந்தம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வரையறுத்து இவைகள் எல்லாம் இஸ்லாமியர் சார்ந்த தர்காவுக்கு சொந்தமானது. இங்கே சமண கோயில் இருக்கிறது, இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிறது, இங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு தீர்மானிக்கப்பட்டு, எனவே இந்த இடங்கள் எல்லாமே தர்காவுக்கு சொந்தமானது என்று வரையறுக்கப்பட்டு விட்டது. அப்ப தீபம் ஏற்றுவது என்பது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல தான். அப்ப அதுக்கு மாறாக 23லேயே ராமையர் தீர்ப்பு அளிச்சிட்டார். அதற்கு பிறகு அது உயர்நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டு சங்கிகளுடைய கோரிக்கை, அன்றைய சங்கிகள் கோரிக்கை தள்ளுபடி செய்யப்பட்டு கீழமை நீதிமன்ற ராமையனுடைய தீர்ப்பையே உறுதிப்படுத்துது. அது பத்தாம அன்றைக்கு வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த உச்ச நீதிமன்றம், எது லண்டனில் இருந்த பிரிவி கவுன்சில், அங்கே 1931 இந்த வழக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே அவர்களும் ராமையர் அளித்த தீர்ப்பு சரியானது என்று உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் பிறகு 1986, 96 வரிசையா 2014 வேணுகோபால் நீதிபதி, இப்படிலாம் பல்வேறு விதமான அமர்வுகள்ல இதே நீதிமன்றத்துல இப்ப நம்முடைய நம்முடைய நீதிபதி
சுவாமிநாதன் ஜிஆர் சுவாமிநாதன் இருக்கார் இல்லையா, அவர் ஒற்றை நீதிபதி. அவருக்கு முன்னாடி இதே நீதிமன்றத்தில் இரட்டை நீதிபதிகள் யார் யார், கல்யாண சுந்தரம் மற்றும் பவானி அவர்கள் அடங்கிய அந்த அமர்வில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பழைய காலத்தில் என்ன முறையை பின்பற்றப்பட்டதோ அதே இடத்துல தான் தீபம் ஏற்ற வேண்டும். தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அது தீபத்தூணே அல்ல என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு விடாம போராடுறது எப்படி நியாயமானது? அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த இவற்றை கொண்டாடுறாங்க. அப்போ 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பை ஒற்றை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் வழக்கை எடுத்துக்கொண்டதே தவறானது. அவர் இந்த வழக்கு வந்த தருணத்திலேயே அவர் தள்ளுபடி செய்திருக்க வேண்டும். மாறாக அதை ஏற்றுக்கொண்டு விசாரணை செய்ததே மாபெரும் தவறும். நீ அரசியல் சட்டத்தை மதிக்கிறேன்னு சொல்றீங்க, இந்திய அரசியல் சாசனத்தை மதிக்கிறோம் சொல்றீங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக, அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக 2 நீதிபதிகள் அளித்த தீர்ப்புக்கு மாறாக ஒற்றை நீதிபதி எப்படி இந்த வழக்கு எடுக்கலாம்? 3 நீதிபதிகள் அமர்வுக்கு கூட கொண்டு சென்றிருக்கலாம். எனவே அடிப்படை தவறு. அதற்கு பிறகு அவர் தீர்ப்பளித்தார். தீர்ப்பளித்துட்டு 1ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளிச்சு 3ஆம் தேதியே தீர்ப்பை ஏற்றணும்னு ஒரு நாள் இடைவெளி. அரசாங்கத்துக்கு அப்பீல் பண்றதுக்கு, தர்காக்காரங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு எந்த இடம் வாய்ப்பும் கொடுக்கல. டக்குன்னு 3ஆம் தேதியே தீவை ஏற்று சொல்றாரு. போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. காவல்துறை கமிஷனர் அத்தனை பேருக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறார். அதற்கு பிறகு அரசாங்கம் இதுல கெட்டிக்காரத்தனமாக இதுல மகத்தான தன்மையில தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இது எப்படிப்பட்ட பிரச்சனையை தமிழ்நாட்டில் உண்டு பண்ணி என்பதை உணர்ந்து அதை தடை விதிக்கிறார். தடை விதித்து 144 போடுறதுக்கான ஏற்பாடு செய்கிறார். கலெக்டர், கமிஷனர், எஸ்பி இவங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி அதை தடை பண்ணிடுறாங்க. தடை பண்ணா அவர் இருப்பு கொள்ளலை. யாருக்கு? ஜிஆர் சாமிநாதனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. எப்படியாவது தீமை ஏற்ற வைக்கணுமே. இப்போ கண்டெம்ட் எடுக்கிறாங்க. கண்டெம்ட் எப்போ எடுக்கிறது? ஒரு தீமை ஏற்றுற அன்னைக்கு 6 மணிக்கு தான் தீவை ஏற்றுறது. 3 மணிக்கு உட்காந்துக்கிட்டு கண்டெம்ட் எடுக்கிறார். அப்போ அரசாங்க தரப்பு வழக்குன்னு சொல்றாங்க. என்னங்க இது அநியாயமா இருக்குது? 6 மணிக்கு தான் எங்க தீவை ஏற்றணும், நீங்க 3 மணிக்கே வழக்கு எடுக்கிறீங்க சொன்னேன். அப்படியா? அப்ப நான் 6 மணிக்கு முடியட்டும், நான் 6:05 வழக்கு எடுக்கிறேன். என்னங்க என்ன இது? நீதிமன்றமா இது? நீதி பரிபாலன முறையா? ஏங்க இந்த ஆட்டம் போடுறாரு ஜிஆர் சாமிநாதன்? வெக்கமா இருக்கு. உங்க நீதித்துறையவும் உங்களுடைய நிதி பரிபாலன முறையெல்லாம் மிக அழிந்து போய் கேவலங்கட்டத்தனமாக மாறி போயிருக்கிற விஷயத்தை பார்க்க முடியாது. எத்தனை 100 கணக்கான கண்டெம்ட்டுக்கு உங்களுடைய பெண்டிங்கா இருக்குது. அதெல்லாம் ஜிஆர் சாமிநாதன் இப்படிப்பட்ட வேகத்தை காமிச்சிருக்காரா? அக்கறையை காமிச்சிருக்காரா? இதுல மட்டும் ஏன் காமிக்கிறாரு? ஏன் காமிக்கிறாருன்னா அவருடைய RSS பண்பு, அவருடைய RSS அந்த சித்தாந்தம் அவர் மண்டையில வச்சிருக்குது. அப்ப அவருடைய தலைமை உத்தரவு போடுது. இங்க ஒன்றியத்திலே உத்தரவு போடுறாங்க. உங்களுக்கு அஜெண்டாவை வகுத்து கொடுத்துருக்காங்க, இதை நிறைவேற்று. அங்கே தீப ஏத்திரன் மூலமாக எப்படி நாங்கள் ரத யாத்திரைன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு கல்யாண் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் இருக்கும் பொழுது அங்கே போய் பாபர் மசீதியை இடித்து தரைமட்டமாக்கி இன்னைக்கு ராமர் கோயிலை கட்டிக்கொண்டு இருமாப்போடு திரிகின்றீர்களோ, அதே போல தர்காவை இடிக்க வேண்டும். இந்திய நாடு முழுமைக்கும் 1 லட்சம் சிறுபான்மை மதத்தினுடைய ஆலயங்களை, தேவாலயங்களை, மசூதிகளை, தர்காக்களை இடிப்பதற்கான திட்டங்களை பட்டியலை இட்டு வைத்திருக்கிறார்கள். அதுல ஒன்றுதான் திருப்பரங்குன்றத்தினுடைய தர்கா. அப்ப தமிழ்நாட்டில் தடம் பதிக்க முடியல, இதுவரையில அவங்களால தடம் பதிக்க முடியல. அதனால என்ன செய்யறாங்க? இப்படிப்பட்ட வடநாட்டில் எப்படி கலவரம் பண்ணி ஆட்சியை பிடித்தோமோ அதே போல தமிழ்நாட்டில் கலவரம் செய்து ஆட்சியை பிடிப்பதற்கு முதல் புள்ளியாக திருப்பரங்குன்றத்தினுடைய தர்காவை தேர்வு செய்யறாங்க. அதற்கு பெயராக, அதற்கு தோதாக இந்த தீபம் ஏற்றம் சொல்லக்கூடிய பொய்மையான தோற்றத்தை உருவாக்குறாங்க. சரி, இதற்கு பிறகு சாமிநாதனுடைய அந்த தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்குது. மேல்முறையீடு செய்யுது. மேல்முறையீடு யார் விசாரிக்கிறா? நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் KR ராமகிருஷ்ணன் அமர்வு நீதி ஃபுல்லா விசாரணை முடிச்சுட்டு நேற்று தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா இதுல அரசாங்கம் நடந்துக்கிட்டது தப்பு. இதுல இது இப்ப லா அண்ட் ஆர்டர் வரும்னு சொல்ற மாதிரி பார்க்கறதே தவறானது. லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அதனால அப்படி சொல்லிட்டு இன்னும் கேவலமான வரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தீபை ஏற்றக்கூடிய பழக்கமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்றத அரசாங்க தரப்பு நிரூபின்னு சொல்றாப்புல. இது எங்கேயாவது உண்டா? இந்த வழக்குல இந்த தூண்ல, இந்த சொல்லக்கூடிய எல்லை தூண்ல அல்லது கிரானைட் தூண்ல அல்லது தீப தூண்ல
இப்படி இந்த கடந்த காலம் பூராமே தீபம் ஏற்றிய வரலாறே இல்லை அப்படின்ட்டு கோயில் நிர்வாகமும் அரசாங்கமும் இவங்களுக்கு நிரூபிக்கணுமா? இது எப்படிப்பட்ட எவிடன்ஸ் ஆக்டுக்கே பொருந்தாத ஒன்று. உண்மையாகவே எவன் வழக்கு தொடுத்துருக்கானோ அவன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை, இங்கதான் நாங்க காலங்காலமா விளக்கு ஏற்றி வந்திருக்கிறோம், தீபம் ஏற்றி வந்திருக்கோம் சொல்லி அடிப்படையில் நீ ராம ரவிக்குமார்ல கேட்கணும். அதை விட்டுப்படி இவங்க கேட்கறது எந்த வகையில் நியாயமானது? எனவே இந்த தீர்ப்பு அடிப்படையில் செல்லுபடி ஆகாதது. அதற்கடுத்து இன்னொன்று என்னன்னு சொன்னா, இந்த இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு அளித்ததற்கான உரிமையும் கிடையாது சட்டப்படி. ஏன் உரிமை இல்லைன்னா, ஏற்கனவே இது நீதிமன்றத்துல கல்யாண சுந்தரமும் பவானி சுப்பராயன் அமர்வு தீர்ப்பு அளிச்சிருச்சு, தள்ளுபடி பண்ணியாச்சு. இதே ரவிக்குமார் மாதிரிக்கு அன்றைக்கு வழக்கு தொடுத்தவருடைய வழக்கு தள்ளுபடி ஆகிருச்சது. அதுக்கு முன்னாடி 2014 தள்ளுபடி ஆயிருக்கு. வேணுகோபால் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியாக ஒரு ஆள் கூட தள்ளுபடி உனக்கு சார்பா சங்கிகளுக்கு சார்பா திருப்பி அளிக்கல. அப்ப இப்ப மட்டும் இப்படி புதுசா சொல்றீங்க. காரணம் எல்லாமே சங்கிமயம் ஆகிக்கிட்டு இருக்குது. கடந்த டிசம்பர் 25 புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாக ஒரு மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. அதுல தோழர் வழக்கறிஞர் வாஞ்சநாதன் அவர்கள் ஒரு கருத்துரை சொன்னார்கள். என்ன சொன்னார்னா, ஏறத்தாழ ஒரு 20 நீதிபதிகள் இப்பொழுது புதுசா நியமனம் பண்ணப்படுறாங்க. அதுல கொலிஜியம் பரிந்துரை செஞ்சிருக்குது. அந்த 20 நீதிபதிகளுமே RSS காரங்க. அப்ப ஒரு RSS நீதிபதியே நம்மளால சமாளிக்க முடியல, 20 பேர் உட்கார்ந்தா எப்படி ஆக போகுதுன்னு தெரியல சொன்னார். அப்போ ஒட்டுமொத்தமாக நாடே சங்கிமயம் ஆகிட்டு இருக்குது, காவிமயம் ஆகிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் காவியமயமாகுது, நீதிமன்றம் காவியமயமாகுது, IAS IPS இப்படி எல்லாத்திலையும் காவியமயமாக்குறாங்க. கொலைகாரங்கள்லாம் ஒன்றியத்தில் அமைச்சரா இருக்கிறாங்க, கொலை பண்றாங்க. உனக்கு சார்பாக தீர்ப்பு சொல்லாட்டா நீதிபதியை போட்டு தர்றாங்க, தபால்காரை போட்டு தர்றாங்க, கோவிந்த் பன்சாரியை போட்டு தர்றாங்க, கல்புரிக்கியை போட்டு தர்றாங்க, கௌரி லங்கேஷை போட்டு தர்றாங்க. இப்படி சங்கிகளுக்கு எதிராக கருத்து சொல்ல சூட் பண்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட தன்மையில அவனுடைய கருத்துக்கு ஏற்ப நகட்டிட்டு போறாங்க. அப்ப அதே அடிப்படையில் தான் திருப்பரங்குன்ற மலை உச்சியில அவங்க தீர்ப்பை ஏற்றுவதற்கு அனுமதி கொடுத்து நேற்றைய அளித்த தீர்ப்பு என்பது சரியானதல்ல, மிக தவறானது. அதற்கு எதிராக தொடர்ந்து களமாடுவோம். ஏனென்றால் நேற்றைய தீர்ப்புல ஒன்றே ஒன்று நமக்கு சாதகமான அம்சம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த வருஷத்துல அவங்க தீர்வை ஏற்ற முடியாது, அடுத்த கார்த்திகை தான் வரணும். அந்த அடுத்த கார்த்திகைக்கு கூட அப்போ பார்த்துக்கலாம். அதுக்கடையில் மக்கள் நம்ம தயாராகிக்கிறோம், எதிர்கொள்வோம், சங்கிகளை எதிர்கொள்வதற்கு நாம் முற்படுவோம். ஏன்னா இன்றைக்கு இப்படி பேசுறாங்களே, இப்ப RSS மனோபாவமுடைய GR சாமிநாதனுக்கு எதிராக இவ்வளவு வேகப்பட்டு அவர் பற்றி விமர்சனம் பண்ணி குதிக்கிறாங்கல்ல சங்கிகள். ஒன்றியத்துக்கு இங்க கமிஷனர்லாம் ஒரு புத்தகம் வந்துருச்சு சொல்லிட்டு குதிக்கிறாங்கல்ல. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் அவரு பணியில் இருக்கிற காலத்துல ஒரு பொறுக்கி செருப்பு தூக்கி வீசினான்ல, சூவை கழட்டி வீசினான்ல, அது நியாயமானதா? எவன் துடிச்சான்? எந்த சங்கி துடிச்சான்? எந்த முற்போக்கால துடிச்சான்? இந்த அவங்களா பழிச்சு சொல்லி ஆகணும். எப்படிப்பட்ட கொடுமையான விஷயம் நடந்துகிட்டு நாட்டுல. அப்போ ஒரு பிராமண ஜட்ஜினா ஒரு அணுகுமுறை, ஒரு சூத்திரன் பட்டியலெடுத்த ஜட்ஜினா ஒரு அணுகுமுறை சொன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இது நாடா அல்லது சூடு காடா என்பதை நாம் முடிவெட்டியாக வேண்டும். இந்த இப்படிப்பட்ட அராஜகமான தீர்ப்புகளுக்கு எதிராக நாம் களம் இறங்கி போராட வேண்டும் என்ற கருத்தை வைத்து நேற்றைய தீர்ப்பு செல்லத்தக்க தீர்ப்பு அல்ல, அந்த நீதிபதி தீர்ப்புக்கு எதிராகவும் சேர்ந்து நாம் களம் காண்போம், வெற்றி காண்போம் என்று சொல்லி இத்தோடு என்னுடைய கருத்துரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி போயிருக்குன்னு தெரியலையே. நல்லா இருக்குமா?